Hi everyone, welcome back to Rita's Garden. இந்த வீடியோவில் நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண கொஞ்சம் பிளான்ஸை ரிவ்யூ பண்ண போகிறேன். ஸோ ரிவ்யூ பண்ணதுக்கப்புறம் நான் வந்து அதோட ரேட், அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே வாங்கலாமா, அதோட பேக்கிங் எப்படி பண்ணியிருக்காங்க, ஸோ எல்லாமே இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த பார்சல் தான் எனக்கு ஃபஸ்ட்டு வந்தது. நான் ஆன்லைனில் ஃபஸ்ட் டைம் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இவங்களுக்கு ஏன் நான் வந்து வீடியோ போடுறேன்னா, அவ்வளோ பக்காவாக பேக் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபை ஆயிருந்து. ஈவன் அந்த பேக் பண்ணதில் வந்த பிளான்ஸில் வந்து நியூ நோட்ஸ் கூட வந்திருந்து. ஸோ கண்டிப்பாக இவங்கள வந்து ரிவ்யூ பண்ணணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ பேக்கிங் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்து எந்த ஒரு பிளான்ஸுமே வந்து நாசமாகலை, எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவே வந்திருந்து. ஸோ இதில் வந்து ஒரு 20 to 27 பிளான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 27 பிளான்ஸையும் அவ்வளோ பக்காவாக பேக் பண்ணியிருந்தாங்க. நான் ஒன்று ஒன்றா எடுத்து காமிக்கிறேன். எல்லாத்தையும் நான் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டே ஓப்பன் பண்ணி எல்லாம் பிளான்ஸ் எல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு ஒருக்கா செக் பண்ணேன். ஸோ அப்படியே உள்ளே வச்சேன். ஸோ திரும்பி உங்களுக்காண்டி எடுத்து காமிக்கிறேன். ஸோ அவ்வளோ வந்து ஃபஸ்ட்டு ஒரு பெட்டிக்குள்ளே வச்சுருந்தாங்க. செகண்ட் திங் வந்து ஒரு பேப்பரை வச்சு கவர் பண்ணியிருந்தாங்க. கவர் பண்ணுறதுக்கு உள்ளே பார்த்திங்கன்னா இவங்க வந்து சாயிலில் வந்து பேக் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் ஒரே ஒரு ட்ராபேக்னால் இது தான். பிகாஸ் கொக்கோ பீட்டில் பேக் பண்ணியிருந்தா நம்மளுக்கு வெயிட்டு வந்து கம்மியாக இருந்திருக்கும். ஸோ கொரியர் சார்ஜ் வந்து நம்ம கொஞ்சம் கம்மியாக வாங்கியிருக்கலாம். பட் இங்கே வந்து சாயிலில் பண்ணனால நான் 90 ருபீஸ் கொடுக்க வேண்டிய இடத்துல 140 ருபீஸ் கொரியருக்கு செலவு பண்ணேன். பட் இட்ஸ் ஓகே. பட் நல்லாவே வந்திருந்த பிளான்ஸு ஈவன் என்ன சொல்கிறதுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு. இதான் வந்து ஃபஸ்ட்டு பிளான் ஓப்பன் பண்ணுறேன். சாயில் கூட ரொம்பவே வந்து அந்த ஈரமாக இல்லாமல் இல்லை ரொம்ப காஞ்சி இல்லாமல் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ இன்னொரு விஷயம் நான் வந்து சொல்லணும்னா, இந்த பிளான்ட்டை வந்து நான் 4 நாள் கழிச்சு தான் ஓப்பன் பண்ணேன். ஸோ இது இங்கே ரீச் ஆகுறதுக்கு 2 டேஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் அவங்க எடுத்து பேக் பண்ணதுக்கு 1 டே. ஸோ டோட்டலாக வந்து 3 ஒரு 4 அப்போ 7 டேஸ் ஆகிட்டு நியர்லி ஒரு 8 டேஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இவ்வளோ டேஸ்லேயுமே வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு பிளான். ஸோ நான் இவங்கக்கிட்ட வந்து செகண்ட் டைம் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் பிளான் ஆர்டர் பண்ணேன். அதுவும் நல்லாவே வந்ததுனால எனக்கு இவங்களை ரொம்ப பிடிச்சி போய் இந்த பிளான்ஸ் வந்து செகண்ட் டைம் ஆர்டர் பண்ணேன். அவங்களுமே எனக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி லாஸ்ட்டில் டோட்டல் கம்மி பண்ணி தந்தாங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் ரெகுலர் கஸ்டமராக நீங்கள் அவங்கக்கிட்ட வாங்குறீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு கம்மி பண்ணி தருவாங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து பிளான்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு ஓப்பன் பண்ணி உங்கள்கிட்ட காமிச்சிடுறேன். செகண்ட் திங் வந்து இது என்ன பிளான், இது எவ்வளோ ரேட்டுக்கு வாங்கினேன்னு நான் சொல்லிடுறேன். வீடியோவில் டிஸ்பிளே பண்ணுற பிளான்ஸ் எல்லாம் தான் நான் பர்ச்சேஸ் பண்ண பிளான். ஃபஸ்ட் என்ன பிளான்னா, ஃபோனில் ஒரு டைப். இந்த ஃபோன் டைப் வந்து ரொம்ப புஷ்ஷியாக வளரும். ப்ளஸ் வந்து இது டார்க் டைப், ஸோ குட்டியாகவே இருக்கும். நெக்ஸ்ட் திங் என்னென்னா, இது வந்து எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கினேன்னா ஒரு 50 to 60 ரேஞ்சஸில் இருந்துச்சு. ஸோ நான் நார்மலாக 2 பிளான்ஸ் வந்து வாங்குவேன். பிகாஸ் இது ரொம்ப குட்டியாக இருக்கனால இன்கேஸ் நம்மளுக்கு வரும்போது ஏதாச்சும் டேமேஜ் ஆகிட்டுனா, ஸோ அதுக்காண்டி தான் ஒரு ப்ரிகாஷனாக நான் வந்து 2 பிளான்ஸ் வாங்கினேன். செகண்ட் வந்து இது மில்கி பேம்பூ. ஸோ இதோட லீவ்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டாட்டடாக இருந்துச்சு, ஒயிட் டாட்டடாக இருந்துச்சு. அது இல்லாமல் நியான் கலர் அண்ட் வந்து நார்மல் க்ரீன் கலர் வந்து மிக்ஸ்டாக இருந்துச்சு. ஸோ இது வந்து நான் ஒரு 40 to 50 ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த பிளான்ட்டோட நேம் வந்து மராந்தா. இது வந்து ஒரு 60 ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணேன். நார்மலி இது எல்லோரும் கலாத்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. பட் மராந்தா வந்து கலாத்தியாவோட டிஃப்ரெண்ட். நெக்ஸ்ட் இந்த பிளான்ட்டோட நேம் வந்து என்னென்னா அல்டர்னந்த்ரா. இப்போது ஒரு வெர்டிக்கல் கார்டன் வச்சுருக்கீங்கன்னா ஆர் வந்து நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த மாதிரி பிளான் வச்சிங்கன்னா அது வந்து நல்லாயிருக்கும். இந்த பிளான்ட் வந்து ஒரு 20 to 30 ரேஞ்சஸில் நான் வாங்கினேன். இந்த பிளான்ட் வந்து ஒரு போத்தோஸில் டைப். இதோட நேம் வந்து என்ஜாய் போத்தோஸ். ஸோ இது வந்து ஒரு 50 to 60 ரேஞ்சஸில் வாங்கினேன். ரொம்ப லாங்காக இருந்துச்சு அண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் பிளான் வந்து இது கிராஸ், நார்மலி ஒரு க்ரீன் கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ஒரு வைலட் கலர் வந்து ஃபஸ்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இது வந்து செகண்ட் டைம். இது வந்து ஒரு 20 to 30 ரேஞ்சஸில் இருந்துச்சு. இதில் வந்து நான் 2 வாங்கினேன். நெக்ஸ்ட்டு வந்து மஞ்சுளா போத்தோஸ். ஸோ இதுவும் ஒரு போத்தோஸ் டைப் தான். ஸோ இது பார்த்திங்கன்னா லீஃப் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு. நார்மலாக அந்த என்ஜாய் போத்தோஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த மஞ்சுளா போத்தோஸ் வந்து ரொம்ப வந்து
பெருசாக இருந்துச்சு. இந்த போத்தோஸ் வந்து நான் ஒரு 50 to 60 ரேஞ்சஸில் வாங்கினேன். ஸோ இந்த போத்தோஸ் வந்து மற்ற போத்தோஸ் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கிடைக்கிறது ஸோ ரேட் கொஞ்சம் கூட இருந்துச்சு. நெக்ஸ்ட் பிளான்ட்டோட நேம் வந்து என்னென்னா ஃபிட்டோனியா. நார்மலாக ஃபிட்டோனியா வந்து ரொம்ப குட்டி லீஃபாக இருக்கும். பட் இந்த லீஃப் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. ஸோ இது இன்னொரு வேரியண்ட். ஸோ இதுவுமே நான் வந்து ஒரு 30 to 40 ரேஞ்சஸில் தான் வாங்கினேன். ஸோ இந்த பிளான் நான் எங்கே வாங்கினேன்னு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ இந்த பிளான்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் கார்டனிங்.